ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். இது ஒரு தேர்ஸ்டே ஆஃப்டர்நூன். என்ன லஞ்சுன்னு பார்த்துடலாம். இங்கே வந்து ஹோம்மேட் கீ வச்சுருக்கேன். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா, நம்ம வாழைத்தண்டு கடலைப்பருப்பு போட்டு கூட்டு வைப்பேன்ல, அந்த கடலைப்பருப்புக்கு பதிலாக கொள்ளு பருப்பு, அதாவது கொள்ளு வந்து முளைக்கட்டி உடச்ச பருப்பு, அது போட்டு இங்கே வச்சுருக்கேன் நான். இது ஆக்சுவலி உழவர் சந்தையில் கிடச்சதுன்னு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சரி, ட்ரை பண்ணி பார்த்தேன். நல்லா தான் இருக்குது. தேங்காய்லாம் ஊற்றி வைக்கிறது. அப்புறம் இங்கே வந்து தயிர் தோய வச்சிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் டீடாக்ஸ் வாட்டர் இருக்குது. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷு வந்து ஃப்ரை பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் இது வந்து நேற்று வச்ச ரசம் இருக்குது, ரீஹீட் பண்ணியாச்சு. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் வந்து பெப்பர் ஃப்ரை மாதிரி பண்ணியிருக்கிறேன் நான். வெங்காயம் தக்காளிலாம் போட்டு வெறும் மிளகுத்தூள் தான் காரத்துக்கு, அதை போட்டு நல்லா ட்ரை பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா வல்லாரக்கீரை இருந்துச்சு, அது வந்து சட்னி மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். இது தயிர் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும், ரைஸில் போட்டு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும் நெய் விட்டு. அப்புறம் இங்கே சாதம் வடிய விட்டுருக்கேன். ஸோ இதுதான் எங்களுடைய தேர்ஸ்டே லஞ்ச். See you on the next video. Bye-bye. அப்புறம் அந்த கொள்ளு பருப்பு சொன்னேன் இல்லையா, அது எப்படி இருக்கும்னு நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து 250 grams, இது 50 rupeesன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி தான் இருக்கும். நல்லா முளை கட்டிட்டு, இது ஆக்சுவலி ஊற வச்சுட்டு முளை கட்டி அதை வந்து உடைச்சிட்டு அப்புறம் ட்ரை பண்ணி நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ இது ஷெல்ஃப் லைஃப் ட்ரையாக இருக்கிறதுனால நல்லா தான் இருக்கும். இது வந்து நீங்கள் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, இதில் வந்து பருப்பு கடையல் பண்ணலாம். அதாவது நம்ம கொள்ளு பருப்பு கடைவோம்ல, அது பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம தொகையல் வைப்போம்ல, பருப்பு தொகையல், துவரம் பருப்பு போட்டு தொகையல் வைப்போமே, அந்த மாதிரி தொகையல் வச்சு பார்த்தாலும் அதுவும் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அதுவும் நல்லா இருக்கு. மிச்சப்படி சாம்பார்ல வந்து துவரம் பருப்பு கூட இதுவும் கொஞ்சமா போட்டு நம்ம வந்து வேக வச்சு சாம்பார் வச்சாலும் நல்லா இருக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் இதை யூஸ் பண்ணிக்கலாம்.